தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி விமர்சனங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கா, இல்லை ஒரு வெற்றிகரமான ஆட்சி நல்ல துவக்கமாக இருக்கா? ஒரு புறம் அதிமுக, இன்னொரு புறம் திமுக, ரெண்டு பேருமே இன்னைக்கு ரெட்டை குழல் துப்பாக்கியா மாதிரி தினந்தோறும் சுட்டுட்டே இருக்காங்க. அது பீரங்கி வேகத்தில் இருக்கு. சிஎம் சார் சொல்லி பேசின விஷயங்களே பெண்கள் பாதுகாப்பும் சட்டம் ஒழுங்கு தான். பல இடங்களில் தாவேக்காவினர் மீதும் குற்றச்சாட்டுகள் வருது. இம்மிடியட்டாக அவங்கள கைது பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களில் அங்கே ஒரு ரேப்பு நடக்கும், இங்கே ஒரு திருட்டு நடக்கும், இங்கே ஒரு அடிதடி நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வழிப்பறிவு செய்த தாவேக்காவினர், கற்பழிப்பில் ஈடுபட்ட தாவேக்காவினர், இப்படி தான் செய்தி வரும். போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு, செக்ரட்டரியேட் நடத்துறாரு, இல்லை அப்படின்னா அவர் வீட்டில் வச்சு சந்திக்கிறாங்க. இதே திமுகவினுடைய தலைவரை பார்க்காத திரை நட்சத்திரங்கள் யாராவது இருக்காங்களா? ராகவா லாரன்ஸ் குறித்து தொடர்ந்து 2-3 நாளாக பேசிட்டே இருக்கிறோம். அவர் நீங்கள் சொல்லுங்கள், நான் வரணுமா வேண்டாமான்னு வீடியோ வெளியிட்டார். அதற்கப்புறம் அவர் பேசின அந்த பேச்சுக்கள் சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்குது. இல்லைங்க, அவர் அந்த வார்த்தையை தவிர்த்து மாற்று கருத்தே கிடையாது. விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக அங்கே வந்துட முடியும் தமிழ்நாட்டில். அதாவது பிஜேபி தாட்ஸ் தான் அண்ணாமலையின் ரத்தமும் நரம்பும் ஓடிட்டு. இப்போ அவர் அங்கேருந்து வெளியில் எனக்கு டோட்டலாக எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைப்பேச்சு திரு அந்தன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி ஒரு மாதத்தை கடந்து போயிட்டுருக்குது. இது வெற்றிகரமான ஆட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் செய்தியாளர்கள்ட்ட தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதோடு கூடவே பார்த்திங்கன்னா கடுமையான விமர்சனங்களும் இந்த ஆட்சி மீது வந்து கொண்டே இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பார்வையில் விமர்சனங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கா, இல்லை ஒரு வெற்றிகரமான ஆட்சி நல்ல துவக்கமாக இருக்குதா? இல்லை, ஒரு சவால் நிறைந்த காலத்தில் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. சரி, ஒரு புறம் அதிமுக, இன்னொரு புறம் திமுக, ரெண்டு பேருமே இன்னைக்கு ரெட்டை குழல் துப்பாக்கியா மாதிரி தாவேக்காவை நோக்கி தினந்தோறும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அது பீரங்கி வேகத்தில் இருக்குது. சரி, துப்பாக்கி வேகத்தில் இருந்தால் கூட சமாளிச்சிடலாம், பீரங்கி வேகத்தில் இருக்குது. அதை சமாளிப்பதுங்கிறது ஒரு பெரிய கடினம் தான். அதே நேரத்தில் விமர்சனங்கள் ஒரு புறத்தை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு தன்னுடைய வேலைகளில் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையான முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. சரி, பல துறைகளில் ஊழலை ஒழிச்சிருக்காங்க. பிரபலமான ஒரு பத்திரிகையாளர், நான் தொடர்ந்து அவரை கவனிச்சுட்டே இருக்கேன், அவர் பேரை சொல்ல விரும்பல. சரி, அவர் தேர்தலுக்கு முன்பிருந்தே தாவேக்காவை ஒரு கிள்ளுக்கரையாக நினச்சி பேசிகிட்டு இருப்பார். விஜயெல்லாம் அப்படி எள்ளி நகையாடுவார். அதெல்லாம் ஒரு என்ன, ஆமாம், மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் என்ன அப்படின்லாம். தேர்தலுக்கு பிறகு அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சி அமைக்க வந்த பிறகு அவருடைய பார்வை மாறவே இல்லை. சரி, ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவருடைய பேட்டியில் நான் பார்க்குறேன், அவர் சொல்கிறாரு, அரசு அலுவலகங்களில் பெருமளவுக்கு லஞ்சம் குறைஞ்சிருக்கு, இந்த ஆட்சியை நான் பாராட்டுகிறேன்கிறார். இதை விட ஒரு சிறந்த பாராட்டு வேறொன்று இருக்க முடியும்னு நான் நம்பலை. ஏன்னா எதிர்த்தே ஆகணும், அது மட்டும்தான் என்னுடைய வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களை கூட இந்த ஆட்சி அடடா பரவாயில்லையே அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. சரி, அதே நேரத்தில் குறைகள் இல்லையான்னா இருக்குது. இப்போ மின்தடையெல்லாம் மிகப்பெரிய குறைகளாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு கட்டாயமாக பல இடங்களில் நம்ம விரும்பத்தகாத பல விஷயங்கள் நடக்குது. ரொம்ப முக்கியமாக அந்த பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப கேட்கும்போதே ஷாக்கிங்காக இருக்குது. இத்தனைக்கு சிங்கப்பெண் படையெல்லாம் அவங்க உருவாக்கினால் கூட இன்னும் அதை இவங்க பாஸ் பண்ணணும், சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அவர் சமீபத்தில் விஜயினுடைய ஸ்பீச்சில் என்ன சொல்கிறாருன்னா, தனி மனித ஒழுக்கம் தான் இது எல்லாத்துக்கும் சரியாக ஒரே தீர்வு அதுதான் அப்படிங்கிறாரு. அதை தாண்டி சட்டம் ஒழுங்குங்கிறது கூட சப்போர்ட் பண்ணுற விஷயந்தாங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்செல்லாம் இருக்குது. இல்லை, ஏன் அவர் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்தும் இந்த பெண்கள் பாதுகாப்பு பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து தான் விஜய் அதிக அளவில் திமுக மீது சார்ஜ் பண்ணது. வாரிசு அரசியல் இதெல்லாம் தாண்டி கடைசி நேரத்தில் அந்த உச்சக்கட்ட பிரச்சாரம் சொல்லுவாங்களா, அந்த நேரத்தில் சிஎம் சார்னு சொல்லி அவர் பேசின விஷயங்களே பெண்கள் பாதுகாப்பும் சட்டம் ஒழுங்கு தான். ஸோ அது இன்னமும் கூட அதை ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் தான். இல்லை, ஒரு புறம் அந்த விமர்சனம் சரியாக இருந்தால் கூட இப்போ இந்த புதிய ஆட்சிங்கும் பொழுது அதிகாரிகள் அமைச்சர்களுடைய பேச்சை கேட்கணுங்கிறது ஒன்று இருக்குது.
அமைச்சர்கள் குறித்த பயம் அவங்கள்ட்ட இன்னும் வரலைங்கிற மாதிரி தான் ம். நமக்கு தோணுது. இப்போ 5 வருடம் ஆண்ட திமுகவை ஒரு கேள்வி கேட்பதில் ஒரு நியாயம் இருக்குது. ம். 30 நாளே ஆன ஒரு தாவேக்காவை கேள்வி கேட்பதில் என்ன நியாயங்கிறது நமக்கு புரியல. ம். அதிகாரம் தான் அவங்க கையில் வந்து ம். சட்டம் ஒழுங்கு இருக்கும் பொழுது அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாமேலாம் நம்ம கேட்கலாம். ம். ஆனால் வந்தவங்களுக்கு முதல்ல வந்து இந்த அதிகாரிகளை நியமிப்பதற்கே இந்த 1 மாதம் ஆயிடுச்சு. இல்லை, ஓகே, நீங்கள் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுல ஒரு இது இருக்குல்ல. அவர் என்ன சொல்கிறாங்க, எதிர்க்கட்சி தரப்பில் சொல்கிறது, இவ்வளவு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, இது எதுவும் வந்து மிகைப்படுத்தி எதுவும் சொல்லலை, செய்திகளாக வருது, ஊடகங்களில் நம்ம பார்க்குறோம். இதற்கு ஒரு எதிர்வினை கூட திரு விஜய்கிட்ட வந்து இல்லை, இல்லைங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, இது தவறானது, இதனாக்க நான் அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறேன், இந்த பிரச்சனையை அட்ரஸ் இந்த மாதிரியான எதுவுமே இல்லை அவர்கிட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் எடுக்கணும்னு கிடையாது. நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பல இடங்களில் தாவேக்காவினர் மீதும் குற்றச்சாட்டுகள் வருது. இமிடியட்டாக அவங்கள கைது பண்ணுறாங்க. கட்சிக்காரராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் இவங்க நடவடிக்கை இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ அப்போது ஒரு கட்சி, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு குற்றத்தில் ஈடுபடும் போது அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி தான் எல்லா அரசும் எடுத்துருக்கு. ஆனால் முதல் முறையாக தன்னுடைய கட்சிக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுங்கன்னு சொல்கிற ஒரு ஆட்சியை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. கட்சியை விட்டு நீக்கிறாங்க, அவங்கள கைது பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ குற்றங்கள் நடக்கிற இடத்துலலாம் ஒரு போலீஸ் இருக்க முடியாது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்குதே தவிர நீங்கள் எல்லா இடங்கள்லையும் காவல்துறை போய் நிறுத்த முடியுமான்னா முடியாது. ஸோ அந்த சிக்கல் எல்லா ஆட்சியிலையும் இருக்குது. நான் தாவேக்காவை மட்டும் குறை சொல்லலை, நீங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் சரி இந்த சட்டம் ஒழுங்கை 100% காப்பாற்ற முடியுமான்னா முடியாது. சதவீதங்கள் முன்ன இருக்கலாம். இப்போ தான் இவங்க வந்திருக்கிறாங்க, இன்னும் கடுமையான ஆக்ஷனை இவங்க எடுப்பாங்க. அதிகாரிகளுக்கே இவர்கள் மீது ஒரு பயம் வரும்போது தனக்கு கீழே இருப்பவர்களை முடுக்கி விடுவாங்க. அதற்கு இன்னும் காலங்கள் ஆகும். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த அதிகாரிகளுக்கு வந்து இன்னும் இந்த ஆட்சியின் மீது, ஆட்சி தலைமை மேலே ஒரு பயம் வரல. அதுதான் இதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இதுவே வந்து ஒரு திமுக அரசாக இருந்ததுன்னா, அல்லது வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுடைய அரசாக இருந்ததுன்னா, இந்த அதிகாரிகள் எப்படி வேலை பார்த்தாங்கங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இங்கே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது யாரால் நடக்குதுங்கிறது தலைமைக்கு தெரியும். இப்போ அவங்க ஓவராலாக ஒரு 50 வருஷமாக அந்த அரசியலை பார்த்துருக்காங்க. திருச்சின்னா இவன் கிங்கு, நாமக்கல்னா இவன் கிங்கு, கோயம்புத்தூர்னா இவன் கிங்கு, அங்கே இவன்லாம் ரவுடிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஒரு பிரச்சனைனா அவனை பாரு அப்படிம்பாங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரில, இப்போ தான் வந்திருக்காங்க. ஒன்றா இவங்க வந்து உணரணும், கற்றுக்கணும். அதற்கான கால அவகாசமே இங்கே கிடைக்கல. கொடுக்கலங்கிறது ஒரு பக்கம், முதல்ல இவங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து நீதான். முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களில் அங்கே ஒரு ரேப்பு நடக்கும், இங்கே ஒரு திருட்டு நடக்கும், இங்கே ஒரு அடிதடி நடக்கும், இங்கே ஒரு வழிப்பறி நடக்கும். இது எல்லாமே வந்து ஒரு சம்பவங்களாக சொல்லுவாங்க. ஒரு கைது, 4 பேர் ஈடுபட்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்காவினர், வழிப்பறிவு செய்த தாவேக்காவினர், மண்டையை உடைத்த தாவேக்காவினர், கற்பழிப்பில் ஈடுபட்ட தாவேக்காவினர், இப்படி தான் செய்தி வருது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் வந்து இது 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லா காலங்கள்லையும் இது நடக்குது. இல்லை, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இதை வந்து பர்பஸாகவே இந்த கட்சிக்காரங்க தான் இதில் பண்ணுறாங்க, இவங்க சரியில்லைங்கிறத ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறாங்க. பர்பஸாகவே இதை கொண்டு வந்து ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்தை செய்தவரை எப்படியாவது கொண்டு வந்து அவருக்கும் தாவேக்காவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு தான் முதல்ல தேடுறாங்க. தேடி அதை ஒரு தலைப்பு செய்தியாக போட்டு, அப்போ தாவேக்கா தான் இவ்வளோ வேலையும் செய்யுதுங்க, தாவேக்காவை சேர்ந்தவர்கள் தான் உதவும் செய்கிறாங்கங்கிற மாதிரி குற்றச்செயல்கள் மக்கள் மனசில் பதிய வைக்கிறது. இது நீங்கள் ஓட்டு போட்டிங்கல்ல, பாருங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்வதற்கான ஒரு வேலையை இவங்க பண்ணுறாங்க. ஸோ இது இன்னும் அதிகரிக்கும். அதை வந்து இவங்க சமாளிக்க ரொம்ப இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். இன்றைக்கி தான் முதலமைச்சர் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார். இப்போ மின்வெட்டு தொடர்பாக இன்றைக்கி பேசியிருக்காரு, நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடிக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குவதற்கான கட்டளையிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பணியாளர்களை நியமிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் மின்வெட்டு தொடர்பாக, இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக நேற்றெல்லாம் தொடர்ந்து அதிகாரிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து விரைவில் இது சரி செய்யப்படும். முற்றிலும் யாருமே சரி செய்ய முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் இதை முற்றிலும் சரி பண்ண முடியாது, முடிந்த அளவு சரி பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க கால அவகாசமே கொடுக்கல, அவங்களுக்கு ரொம்ப குறைவான காலம்தான் இருக்குது, அதில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அதே
கால அவகாசத்துல வந்து அவர் அதிகமான நேரங்களை வந்து திரைத்துறையோடு சம்பந்தப்பட்ட சந்திக்கிறதுல செலவிடுறாருங்கிற ஒரு விமர்சன பார்வை வைக்கப்படுது. அடிக்கடி போற நடிகைகள் போய் சந்திக்கிறாங்க, நடிகர்கள் போய் சந்திக்கிறாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ ஷூட் ரொம்ப நேரடியாகவே சொல்றாங்க. ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு, செக்ரட்டரியேட் நடத்துறாரு. இல்லை அப்படின்னா அவர் வீட்டில் வச்சு சந்திக்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், இது பெரிய அளவில் வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய அதே அந்த செய்திகள் வரக்கூடிய அதே பக்கத்துல தான் விஜய் நடிகைகள் குடும்பத்தோடு சந்திக்கக்கூடிய போட்டோக்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். நீங்க இந்த அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது இதுக்கு நேரம் இருக்குதா, இதுக்கெல்லாம் நேரம் இருக்குதா அவருக்கு அப்படின்னு? சந்திக்கக்கூடிய நேரம், சந்திக்கக்கூடிய இடம், இது ரெண்டையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும். செக்ரட்டரியேட்டுக்கு அவங்கள எல்லாருமே வர சொல்லி சந்திக்கிறாருன்னா இல்லை. வீட்டில் காலையிலேருந்து 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் செக்ரட்டரியேட்டில் இருக்கார். அதற்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போகிறவர் அங்கே அவங்கள சந்திக்கிறார். இன்னொன்று, திரைத்துறையினருக்கு இது வந்து அவரவர்கள் வெற்றியாக கருதுறாங்க. ஆமாம், இனத்தை சேர்ந்தவர். ஆமாம், எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு தனிப்பெரும் ஒரு நபராக இன்றைக்கி வந்து நிற்கிறார் விஜய். அப்போ அந்த சந்தோஷத்தை நாம் நேரில் போய் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மரியாதை நிமித்தமாக அவர் வர சொல்கிறாரு. ஃபோட்டோ ஷூட்டுங்கிறத தாண்டி ஒரு கிளிக்கு தானே. வர்றவங்கள்ட்ட அவர் என்ன மணிக்கணக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. வர்றாங்க, நிற்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஒரு காப்பி கொடுக்குறாங்க. தவிர்க்க முடியல, அவரால் தவிர்க்க முடியாத சந்திப்பு தானே இது. வந்து அலுவல் நேரத்தில் நடக்குது, செக்ரட்டரியேட்டில் நடக்குது அப்படின்னா கேள்வி கேட்பதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இதே திமுகவினுடைய தலைவரை பார்க்காத திரை நட்சத்திரங்கள் யாராவது இருக்காங்களா? எல்லாருமே அவரும் முதலமைச்சரான பிறகு போய் பல பேர் நேரில் சந்தித்து வாழ்த்து சொன்னவங்க தான் பாதி பேர் இப்போ இங்கே வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது தவிர்க்க முடியாது, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. அதாவது ஒரு குற்றம் சொல்லணும்னு நினச்சி ஒரு குற்றத்தை வைப்பது இருக்குல்ல, அது மாதிரி தான் இதை பார்க்கணும். நிச்சயமா. அதே போன்று திரு ராகவா லாரன்ஸ் குறித்தும் தொடர்ந்து இப்போ 2-3 நாளாக வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அவர் நீங்கள் சொல்லுங்கள், நான் வரட்டுமா வேண்டாமான்னு வீடியோ வெளியிட்டார். அதற்கப்புறம் அவர் பேசின அந்த பேச்சுக்கள் சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்குது. ரொம்ப ஒரு ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவதுக்கு வார்த்தை சரியானு தெரில, அந்த மாதிரியோ தன்மையோடு அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரா, இல்லை இயல்பாக அவர் சொல்கிற அந்த எடுத்துக்காட்டுகள் அல்லது உதாரணங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களால் பெரிதுபடுத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவர் அந்த வார்த்தையை தவிர்த்துணுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. கட்டாயமாக அந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கணும். ஏன்னா இப்போ பொது வழியில் பேசும் பொழுது எதை பேசுனா அது எப்படி புரபகண்டாவாக மாறுங்கிறத அவர் இன்னும் தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அவர் சந்தித்தது வந்து சினிமா செய்தியாளர்களை தான். இப்போ முதன்முறையாக அவர் வந்து வேறு ஊடகங்களை பார்க்குறாரு. இந்த செய்தி வந்து வேறு இடங்களுக்கு போகுது. அப்போ அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது ஒன்று இங்கே இருக்குது. அப்போ அனுபவம் இல்லாமல் வந்து மீடியா முன்னாடி நிற்கிறதுங்கிறது தான் அது. நீங்கள் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் ஒவ்வொரு சேவைகள் செய்கின்ற பொழுதும் செய்தியாளர் சந்திச்சு நான் இந்த மாதிரியான உதவி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி சினிமா அல்லாத காலகட்டத்தில் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் போகிற இடத்துல ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கிறார். அதுக்கு இல்லைங்க, சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருந்திருக்காது. அது ஏதோ ஒரு உதவி செய்ய போவார், அதை வந்து மீடியாக்கள் கவர் பண்ணுங்கிறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, எங்கே போவாருன்னு தெரியாது. இன்றைக்கி நாட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பான சுச்சுவேஷனாக இருக்குது. ஒரு புறம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் லதா ரஜினிகாந்த், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு இயக்கத்தை துவங்கியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பரிச்சயமான லாரன்ஸ் வந்து புதுசாக ஒன்று பேசுகிறாரு. அப்போ கட்டாயமாக இது கான்ட்ரவர்சிக்குள் சிக்குங்கிறதெல்லாம் அவர் முதல்ல உணர்ந்துருக்கணும். இது எதுவுமே உணராமல் வந்து மீடியா முன்னாடி நின்று அவர் நினைச்சதெல்லாம் பேசுறது இருக்குல்ல, அது என்னவா மாறுதுங்கிறத இப்போ புரிஞ்சிருப்பாரு அவர். அரசியல் அவர் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி தன்னை நோக்கி அந்த கவனம் திரும்பணும்னு நினைச்சு பேசுறாரா? இல்லை 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 அப்படி அப்படி இல்லை. அவர் வருவது குறித்து இங்கே வர்ற விமர்சனங்களுக்கு வேறு மாதிரி பதில் சொல்கிறாரு அவர். சரி, ஆக்சுவலாக அவர் வந்து இப்போ தான் விஜய் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு, அதற்குள் விமர்சனம் வைக்கணுமான்னு கருத்து அதுதான். ஆனால் அவருக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, நான் இங்கே வர்றதை இங்கே பல பேர் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ 2த்துக்கும் சேர்த்து பொதுவான ஒரு பதிலை சொன்னோம்னா சரியாக இருக்கும்னு நினச்சிதான் இந்த நாய் உதாரணத்தை அவர் சொல்லிட்டாரு. அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும்னு அவர் எதிர்பார்க்கல. நான் சொன்னதை இங்கே தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு திரும்ப திரும்ப சொன்னால் கூட இங்கே அதை யாரும் ஏற்றுக்கிறதா இல்லை. ஸோ அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து விஜயோட பயணம் பண்ணுறது இல்லை, இவங்க சொல்கிற மாதிரி பெரிய குழப்பமாக இருக்குது. திருச்சி கிழக்கு இதெல்லாம் இல்லை, அது பெரிய திருச்சி கிழக்கில் அவர் நிற்க போகிறது இல்லை. நம்ம தாவேக்காவில் இருக்கிற சில முக்கியஸ்தர்கள்ட்ட நம்ம பேசணும். சரி, அப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க திருச்சி கிழக்கில் அவர் நிற்க போகிறது இல்லை, அப்படி ஒரு ஐடியாவே எங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. அப்போ அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இவர் ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஃபோர்ஸ் பண்ணி அதை வாங்கணும்னு நினைக்கிறாரான்னு நமக்கு புரியல.
அது ஒருவேளை அதற்கப்புறம் அது நடந்ததில் வெற்றியும் கூட அடையலாம், அது நமக்கு தெரியாது. இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திருச்சி கிழக்குல வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை போய் நாம் விசாரித்த வரைக்கும் ம். இதுதான் தகவல். இன்னொன்று, அவர் முதல்ல தாவேக்காவில் சேருவாராங்கிறதே நமக்கு டவுட்டாக இருக்குது. அப்படி சொல்றீங்க. ஏன்னா அவருக்கு அந்த எண்ணம் இருந்தால் கூட ம். தலைமையை என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல. தலைமைங்கிறது அவர் சேர்த்துப்பாங்களான்னு கேட்குறீங்க. ஆமாம், ம். ஏன்னா இப்போ அவர் ஒரு பிரபலமான நடிகராக இருக்கார். ம். இன்னைக்கு அவருடைய உதவியோடு தாவேக்காவை வளர்க்க வேண்டிய அவசியம் தாவேக்காவுக்கு இல்லை. ம். அங்கே ஒரே ஒரு பவர் பாயிண்ட் தான், ம். அது பவர் சென்டர் தான், ம். அது விஜய் தான். ம். ஸோ அதனால் அங்கே புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்து அவருக்கு தேவையில்லாமல் ஒரு வெயிட்டை கொடுத்து ம். நாளைக்கு என்னால் தான் அந்த கட்சியை வளர்ந்ததுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னு வைங்க, சரி, அது தேவையில்லாத சங்கடம். ம். அதனால் அதற்கு பெரும்பாலும் முதல்வர் விஜய் சம்மதிக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க தாவேக்காவில் விஜய் விருப்பப்பட்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை ராகவ லாரன்ஸ்? பெரும்பாலும் கிடையாது. ம். ஒருவேளை இவர் வற்புறுத்தலின் காரணமாக நான் எப்படியா சேர்றேன், ஆமாம் நான் எப்படியாவது அங்கே வந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும், என்னை சேர்த்துங்கன்னு ஒரு முறைக்கு 4 முறை அவர் பேசினாருன்னு வைங்களேன். ம். ஏற்கனவே பழகின நபர் அவர், ம். என்னுடைய நெருங்கிய நண்பர்னு வேற சொல்கிறார் லாரன்ஸ். ம். நான் திரைத்துறையில் நண்பராக நினைக்கிற 2 பேரில் ஒருத்தர் இவருன்னு சொல்கிறார். ம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்துல விஜயை வைத்திருக்கும் போது தொடர்ந்து ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காருன்னு வைங்களேன். சரி ரைட்டு வந்துட்டு போட்டும், ஓரமாக இருக்கட்டும்னு வச்சுட்டாங்கன்னு வைங்க, அது இவருக்கே கேடாக முடிஞ்சிடும். ஏன்னா உள்ளே வர வச்சு சைலண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் இன்னொரு கட்சிக்கும் போக முடியாது. அப்போ போகிறதுக்கு முன்னாடி இவரே பல முறை யோசித்து எது சரியாக இருக்கணுங்கிற முடிவை இவர் எடுக்கணும். தேவையில்லாமல் போய் தாவேக்காவில் அவர் சிக்கிட்டாருன்னா இவருடைய எதிர்காலம் பாழுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அங்கே நீங்கள் வளர்வதற்கான சூழ்நிலை இல்லை. ஒரு நடிகரை வளர்த்து விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. சரி, அது நான் உணர்றேன். பட் அவர் எப்படி எடுத்துக்கிறாரு, அவருக்கு என்ன கிடைக்கும், என்ன பொறுப்பு, என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் தெரிஞ்சு அவர் எதிர்பார்க்க மாட்டார். எனக்கு அதான் பொறுப்பு தான். எனக்கு கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுங்க, அல்லது ஒரு அமைச்சராக்குங்க அப்படின்னு அவர் கேட்கக்கூடும். பட் அதற்கான அவசியம் இப்போ இல்லையே. இந்த கட்சியே இன்னைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்கு. எம்ஜிஆரை விட அதிக வாக்கு வங்கி வாங்கணும்னு விஜய சொல்றாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எதற்கு லாரன்ஸுடைய உதவி தேவையே இல்லையே. நீங்கள் பேசும்போதே தொட்டுட்டு போனீங்க, திரு அண்ணாமலை இயக்கம், அதே மாதிரி லதா ரஜினிகாந்த் ஏற்கனவே தொடங்கின இயக்கத்தில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அழைப்பு, இதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் விஜயனுடைய வெற்றிக்கு பிறகு இந்த மூமெண்ட்லாம் இருக்குதா, இல்லை இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று அந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா வருதுங்கிற மாதிரி நினைக்கிறீங்க? இல்லை, விஜயின் வெற்றிக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்குன்னு பார்க்குறேன் நான். எதை சொல்லுங்கள்? அண்ணாமலை. ஆமாம், லதா ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த அளவு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த பல வருடமாக நான் அந்த அமைப்பை உருவாக்கி நிறைய நன்மைகள் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அது என்ன நன்மைன்னு நமக்கு தெரில. அது என்ன நன்மைன்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, பாரதம் அப்படின்னு நான் ஒரு பாட்டு எழுதி நானே இசையமைச்சிருக்கேன் அப்படிங்க. அதெல்லாம் நல்லதுன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. அப்புறம் வேற என்ன நல்லது பண்ணீங்கன்னா, கும்பகோணத்தில் தீ விபத்தில் இறந்த குழந்தைகளின் குடும்பத்தை சென்னைக்கு கூப்பிட்டு ஆசிரமம் ஸ்கூலில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வச்சேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு செய்த நன்மையாக அவங்க கருதுறாங்க. அது என்ன கேட்டதுன்னு எனக்கு புரியவே இல்லை. மக்களுக்கு நன்மைங்கிறத அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பது, ரொம்ப கையறு நிலையில் இருப்பவர்களுக்கு மாதந்தோறும் ஏதாவது உதவி செய்கிறது, இதுதான் உதவின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பாரதம்னு நான் ஒரு பாட்டு எழுதி மியூசிக் போட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்கிறது எப்படி உதவியாக மாறும்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டை கேட்டால் அது உதவியாக உபத்திரவமாங்கிறத முடிவுக்கு வரலாம். பட் நமக்கு அது தெரியல. ஸோ இப்படி இல்லாமல் அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கும் ஒரு கனவு இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது. நாம் எதையோ ஒரு பெரிய இடத்த சாதிச்சிருவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, லாரன்ஸ் ரஜினிகாந்த் அவர்களோடு அவரை குருவாக நினைத்து வாழ்கிற ஒருத்தர் அவர். இன்னொன்று, ரஜினிகாந்த் அவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு லாரன்ஸ் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப இளம் பருவத்திலேயே இவருக்குள் ஒரு திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த திசையை நோக்கி அவரை அனுப்பி அதற்காக அப்போவே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி, ஸோ அப்படிலாம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை லாரன்ஸ் கொடுத்தவர் ரஜினி. ஸோ அப்போ அங்கே அவருக்கு உதவியாக நீங்கள் இருக்கிறது தான் சரியா இருக்குமே தவிர, விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்குமே தவிர, நீங்க அந்த காம்பவுண்ட்லேருந்து அப்படியே மாறி அவருக்கு நேர் எதிர் காம்பவுண்டில் இருக்கிற விஜய்கிட்ட போனீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் உங்களை என்னவா பார்ப்பாங்க, உங்களை எப்படி எதிர்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு. அப்புறம் அண்ணாமலையா அவரே ரஜினியின் ஆசி பெற்ற ஒருத்தர் தான். அவரே சொல்றாரு, நான்
பிஜேபி சேரக்கு முன்னாடி சேர்றதுக்கு முன்னாடியே என்ன ரஜினி சார் கூப்பிட்டாருலாம் அவர் சொல்கிறாரு. அதுவும் கூட ரஜினி ரசிகர்களை கவர்வதற்கான ஒரு விஷயம்தான். ஏன்னா இது இவ்வளவு நாள் சொல்லலை அவர், இப்போ தான் சொல்கிறாரு தனி கட்சி ஆரம்பிக்கும் போது. அது சொல்வதற்கு எவ்வளோ சந்தர்ப்பங்கள் இருந்து அப்பெல்லாம் சொல்லி அவர். இப்போ சொல்லும்போது என்ன தோணுதுன்னா ரஜினி ரசிகர்களை மொத்தமாக தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலையை அவர் பார்க்குறாரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஜினியே அண்ணாமலை மீது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதை வைத்திருப்பதன் காரணம், அவரே முன்பு கூட ரஜினி ஒரு முறை சொன்னார்ல, அப்போ இந்த கட்சி நான் இருந்தா கூட ஒரு இளைஞரை நான் வந்து முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இளைஞர் அண்ணாமலை தான், அவருடைய மனதில் இருந்தவரும் அண்ணாமலை தான். ஸோ அதனால் இன்னைக்கு லாரன்ஸ் வராரு, லாரன்ஸை வந்து அண்ணாமலையோடு இணைந்து செயல்பட வைக்கலான்னு கூட ரஜினி நினச்சிருக்கலாம். பட் இது இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம் லாரன்ஸினுடைய வெளிப்படைத்தன்மை இல்லாதது தான். நான் ஒரு அரசியல் வரணும்னு முடிவு எடுத்துட்டேங்க, நான் இந்த கட்சிக்கு போறேன்னு அவர் சொல்லிட்டாருன்னு எந்த பிரச்சனையுமே கிடையாது. மக்கள்கிட்ட கருத்து எதுக்கு ஒரு நம்பர் லாட்டரி மாதிரி மூடி மூடி வைக்கிறீங்க? நம்ம சுரண்டிட்டே இருக்கணுமா தினமும்? அது நமக்கு புரியவே இல்லையே. ஸோ வந்து அண்ணாமலை நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணாமலையோட எண்ணம்ங்கிறது வந்து விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக அங்கே வந்துட முடியும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரான்னு கேட்குறேன். ஏன்னா அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வாக்கு வங்கியை இழந்துட்டு வருது, திமுக ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு வேக்யூம் இருக்குது, ஒரு வெற்றிடம் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை ஒரு தேவை இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்பீச்சில் சொல்கிறாரு. ஸோ அதை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு ஆளாக அண்ணாமலை உருவெடுக்கிறாரா, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி பிஜேபி இதோட இன்னொரு உருவமா வந்து அண்ணாமலை உள்ள வராரு உண்மையா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறார். அதாவது பிஜேபி தாட்ஸ் தான் அண்ணாமலையின் ரத்தமும் நரம்புமா ஓடிட்டு இருக்கு. இப்போ அவர் அங்கேருந்து வெளியில வந்து எனக்கு டோட்டலாக எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்போ பிஜேபியினுடைய பி டீம் தான் அவர், அதில் ஒன்றும் அவர் எனக்கு அங்கே இருந்து அது விஷயங்களை செய்ய முடியல, அதற்கான ஒரு மரியாதை அவருக்கு அங்கே கிடைக்கல, நீண்ட காலம் அங்கே இருக்க முடியாது, இல்லை அங்கே எதிர்காலம் இல்லைங்கிற மாதிரி நினச்சி தானே தனியாக வர்றாரு. இல்லைங்க, அவருடைய தனிப்பட்ட எதிர்காலத்தை பார்ப்பதுங்கிறது அது அவருடைய உரிமை. ஆனால் உங்களுடைய சித்தாந்தம் என்னங்கிறது இங்கே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ பிஜேபி சித்தாந்தத்திற்கு தமிழ்நாட்டில் என்ன மரியாதைங்கிறத நம்ம பார்த்துட்டோம், ஒவ்வொரு தேர்தலின் போதும் பார்க்குறோம். அவங்க யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்களே தேர்தலில் தோல்வி அடைகிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. இப்போ ஏடிஎம்கெல்லாம் படுதோல்வி அடைந்ததற்கு பிஜேபியும் ஒரு காரணமாக இருக்குது, இந்த கூட்டணி தான். அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அல்லது அண்ணாமலையை பின்பற்றி போகிறவர்கள் பிஜேபியினுடைய ஒரு பாதியாக தானே இருக்க முடியும். பிஜேபி சித்தாந்தம் உள்ளவர்கள் தான் அண்ணாமலையோட போக முடியும். புதுசாக அப்படியே ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் அங்கே வந்துச்சு, அப்படியே திரண்டுச்சு அப்படின்லாம் கிடையாது. இப்போது 1.25 கோடி ஓட்டு எங்க, வெறும் 20 லட்சம் ஓட்டு எங்க. நீங்கள் என்னதான் சுற்றி சுழண்டாலும் இன்னொரு 5 லட்சம் வாக்குகளை நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும், அவ்வளோதான். இதை தாண்டி அவருடைய வளர்ச்சிங்கிறது பெருசாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஆட்சியை பிடிப்பதுங்கிற கனவெல்லாம் வந்து ஒரு பகல் கனவாக தான் அது மாறப்போகுது. இதே மாதிரி தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. இல்லைங்க, விஜய்க்கு இருக்கிற கரிஷ்மா வேற, அது வந்து நான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லல, இதே கருத்து வந்து எல்லார்கிட்ட இருந்துச்சுல. விஜய் இருக்கும்போது அவர்கிட்ட என்னங்க அவர் என்ன படத்தில் நடித்தா போதுமா? இல்லைங்க, இதே அண்ணாமலை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்டு வெளியில் வந்திருந்தாருன்னா கட்டாயமாக நானே நம்புவேன். என்ன காரணம்னா அவருடைய பேச்சு, அவருடைய வசீகரம், அவர் திமுகவில் இருந்தபோது எப்படி இருந்தார் அப்படின்லாம் ஒரு கணக்கு பண்ணி அவர் பின்னால் ஒரு கூட்டம் போகும். ஆனால் அவர் இருந்தது பிஜேபியோடு. அப்போ பிஜேபியாக தான் அவரை பார்ப்பாங்களே தவிர அவரை தனித்து வைத்து பார்ப்பதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ ஆனால் மெம்பராக சேர்றவங்க, உறுப்பினராக சேர்றவங்கள நிறைய பேர் எடுத்து இதுக்கு முன்பு எந்த கட்சியிலும் இல்லாத அப்படிங்கிறத குறிப்பிட்டு அந்த மெம்பரை நான் 20 லட்சத்தை தாண்டலையே. 20 லட்சம் தானே, அது தாண்டவே இல்லையே. சுற்றுப்பயணம் போகிறாருன்னே வைங்க, அதிகபட்சம் எவ்வளோ தாண்டிட முடியும்? இன்னொரு 10 லட்சம், அதுக்கு மேலே இல்லை. அவர் இப்போ இயக்கமாக தானே சார் ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் ஒரு கட்சியாக பதிவு பண்ணும்போது இல்லை. நான் இப்போ அண்ணாமலை இயக்கத்தில் சேரணும்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணாமலை இயக்கமாக இருந்தாருன்னா கட்சியாக இருந்தானே இல்லையா? அவர் மீது இருக்கிற ஈர்ப்பு தான் அது. வந்து கட்சியாக இல்லை அதனால் கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, கட்சியாக வந்ததுன்னா இன்னும் நிறைய பேர் சேருவாங்க. அது இல்லை ஒரு காலகட்டத்தில் இப்போ நீங்கள் தாவேக்க வந்து ரசிகர் மன்றமாக இருந்துச்சு, அது விஜய் மக்கள் இயக்கமாக மாறுது, அப்புறம் கட்சியாக உருவெடுக்குது. அப்போது ரசிகர் மன்றம் இருந்து மட்டுமே இல்லை, இயக்கமாக மாறும்போது அந்த எண்ணிக்கை கூடியிருக்கும், கட்சியாக மாறும்போது இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணிக்கை கூடுது. ஒரு ரசிகர் மன்றத்தில் போய் அரசியல் செயல்பாடு உள்ளவர் வந்து ரசிகர் மன்றத்தில் போய் விஜய் ரசிகர் மன்றத்தில் போய் சேர மாட்டார், அவருக்கு அது தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு கட்சியில் அவர் இருப்பார். இப்போ கட்சியாக உருவெடுத்த பிறகு அப்போ இந்த கட்சிக்குள்ளே நம்ம நினைக்கலாம். இல்லை சொல்லப்போனால் அந்த கொள்கை இதுதாங்க என்னுடைய கொள்கை, இதுதான் என்னுடைய கோட்பாடுன்னு சொன்ன பிறகு சரி பரவாயில்ல, இவர் நீங்கள் சொல்கிற அந்த பிஜேபி தாட்ஸ் இதில் இல்லை
அப்போ தெளிவாயிட்டார் அவரு அப்படின்னு கூட இல்ல நீங்க என்னதான் நீங்க தீ குளிச்சு வெளியில வந்தா கூட உங்களை நம்புவதற்கு மக்கள் தயாரா இல்ல. நீங்க வந்து பிஜேபியில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் பேசியிருக்கீங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. சரி. அப்ப கட்டாயமா அதெல்லாம் நம்புவதற்கு இங்க யாருமே தயாரா இல்லை. அவர் ஒருவேளை டோட்டலா மாறி மோடியை கடுமையா விமர்சனம் பண்ணி அந்த காவியை கடுமையா விமர்சனம் பண்ணி மதசார்பற்ற ஒரு ஆள் நான் எம்மதமும் எனக்கு சம்மதம் அப்படின்லாம் அவர் பேசினா ஒருவேளை ஒரு 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 1/2% மாறுறதுக்கு வாய்ப்பு. என்ன இப்போ ஒரு ஒப்பீடு இருக்கு அப்படின்னு சொன்னா விஜய்க்கு ஒரு த்ரெட்டா அவர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கையான அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. விஜய்க்கு த்ரெட்டா நீங்க வந்து ஒரு உதயநிதியை சொல்லுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இல்லை இப்போ திமுகவுக்கு வந்து ஏற்கனவே மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு. ஒரு ஒரு இளைஞர் சக்தின்னு சொல்லும் பொழுது உதயநிதி பின்னால் வருவதற்கு ஒரு பெரிய கூட்டம் இங்கே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான பேஸு, அதற்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற ஒரு தனிப்பட்ட திறமை, இப்போல்லாம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டார் அவர். அவருக்குன்னு ஒரு ஒரு அவருடைய பேச்சை ரசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு கூட்டம் வந்திருக்கு. அப்போ நீங்கள் அந்த போட்டியை சொல்லுங்கள், அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் அண்ணாமலை விஜயும் போட்டின்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வேடிக்கை. அதை தான் சொல்கிறப்போ, அதாவது சார் இப்போ உதயநிதி சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது அங்கே அந்த இடத்துல எதிர்த்து பதில் சொல்ல முடியாத நிலையில் திரு விஜய் அவர் இருந்தார். அதுக்கப்புறமா போயிட்டு பெரிய அறிக்கையாக பதிவாக வருது. அங்கேயே அதை சமாளிக்க முடியல. இதற்கிடையில் உதயநிதி இப்போ தான் கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பேச்சை வந்து டெவலப் பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை. செய்தியாளர் சந்திப்பாகட்டும், மேடை பேச்சாகட்டும், பாயிண்ட் பை பாயிண்ட் அதில் உண்மை இருக்கா, நியாயம் இருக்கா, தரம் இருக்கா, அது அப்புறம். ஆனால் வந்து எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரு. திரு விஜய் அவர்கள் எதையுமே எதிர்கொள்ள தயாராக இல்லை. அவர் தனியாக பேசுகிறாரு, கூட்டங்களில் பேசுகிறாரு, இந்த அளவில் தான் இருக்காரே தவிர இவர் இறங்கி அடிப்பதனால மக்களுக்கு வந்து இவர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். இவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு அவர் தள்ளப்படுவார். அது இன்னும் கொஞ்சம் காலங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, விஜய் வந்து மற்றும் பலர்னு கொஞ்சம் பேரை வச்சுருக்கிறார்ல, அந்த மற்றும் பலரில் ஒருவராக தான் அண்ணாமலை இருப்பாருங்கிறத நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்கிறது பேசுவது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க. நானும் தொடர்ந்து இங்கே வைக்கிற ஒரு வாதம் என்னென்னா, பேச்சு தான் முக்கியம், பேச்சுக்கு தான் அந்த மக்கள் மரியாதை கொடுப்பாங்கன்னா வைகோ இந்நேரம் சிஎம் ஆயிருக்கணும். வைகோவா முக ஸ்டாலின் அவர்களான்னு கேட்டிங்கன்னா வைகோ தான் எப்போவுமே சிறப்பாக பேசுவார். ஏன் ஸ்டாலின் வந்தார்? தமிழறிவு மணியன்னு பல வருஷமாக ஒருத்தர் கத்திகிட்டே இருக்கார், பிரமாதமாக பேசுவார், நீங்கள் மணிக்கணக்கில் கேட்கலாம். ஏன் அவருக்கு 1/2% கூட ஓட்டு வரல? அப்படி கிடையாது. அதை தாண்டி வேற ஒன்று இருக்குது இங்கே. சார், நான் சிறந்த பேச்சாளர், மேடை பேச்சாளர், அலங்காரமாக பேசுறேன்ல, கேள்விகளை எதிர்கொள்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு கேள்வி வருது, ஒரு இஷ்யூ வருது, ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு உங்கள்கிட்ட இருந்து என்ன பதிலுன்னு இருக்குல்ல. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னது. அவருக்கு இன்னும் பயிற்சி தேவை. அதை வந்து வெளிப்படையாக அவர் பேசும்பொழுது ஒத்துப்பாருன்னு கூட நான் வச்சுக்கிறேனே. சரி, என்னன்னா அது அந்த வெளிப்படையான பேச்சுங்கிறது அவருக்கு ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது. நெகட்டிவா பேரக்கூடாது. ஆமா, மாதிரி விஜய் சிக்குனா என்ன ஆகும்? அப்போ அவர் அதற்கான பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. இன்னும் வந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நிறைய அரசியல் சார்பான புத்தகங்களை அவர் தொடர்ந்து படிக்கிறாருன்னு நான் கேள்விப்படுறேன். பல மணி நேரமும் அவர் படிப்பதற்காக ஒதுக்குறாரு. எப்படி உதயநிதியை வந்து சினிமாவிலேருந்து அப்படியே கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய பயிற்சி அவருக்கு கொடுத்து இன்றைக்கி அவரை தேர்த்தி வச்சுருக்காங்களோ, அந்த மாதிரி தனக்குத்தானே அவர் ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கார். அவ்வளவு புத்தகங்களை படிக்கிறாரு, நிறைய விஷயங்களை மனதிற்குள் பதிய வச்சுட்டே இருக்கார். கட்டாயமாக அவர் தயாராகிடுவார். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்போவுமே கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக அவர் இருக்கவே மாட்டார். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், ஒரு நாள் எல்லாருமே வியக்கிற அளவுக்கு அவருடைய வாதத்திறமை வரும். நான் அதை உறுதியாக நம்புகிறேன். வாதத்திறமை எப்படி எடுத்துக்கலாம்னா, செய்தியாளர்களை சந்திப்பார், அதுக்கு பதில் சொல்லுவார், சட்டசபையில் பேசுவார், செய்தியாளர்களை சந்திப்பார், எல்லாமே வெகு விரைவில் நடக்க போகிற விஷயம். இன்னொன்று அதே போன்று இந்த திரைத்துறையிலேருந்து நீங்கள் சொன்னீங்களா, அந்த ஃபோட்டோ ஷூட்டு நம்ம சொன்னபோது அப்படி சொல்லக்கூடாது, அது அந்த மாதிரி இல்லை, இது இயல்பாக நடக்கிறது. தங்கள் துறையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது வாழ்த்து சொல்வதற்கு அந்த துறையில் வராதாட்டா கூட திரைத்துறையிலேருந்து போவாங்க. அப்போ தங்களுடைய துறையின் போது இன்னும் கொஞ்சம் உரிமையோடு போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இதை பேசும்போதே சூர்யா குறித்து நிறைய பேசிகிட்டே இருக்கிறாங்க. சூர்யாவுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது, அவரும் விரைவில் அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த நம்பிக்கை விஜய்க்கு கிடைத்த வெற்றி மூலமாக அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி திட்டமிடல் அவர் இருக்கிறாரா? இருக்கார். நான் விசாரிக்கிற வரைக்கும் சூர்யா மனதிலும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது.
இன்னொன்று வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, லாரன்ஸுக்கு வந்து ஒரு அமைச்சர் சீட்டெல்லாம் கொடுத்து தமிழ்நாடு அரசு அமைச்சர்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாங்க. இப்போ அண்மை காலமாக சூர்யா ரசிகர் மன்றத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளில் செக்ரட்டரியேட் படத்தின் முன்னால் சூர்யா நிற்பது மாதிரி டிசைன்லாம் பண்ணி பரவ விடுறாங்க. அதை சூர்யாவும் ரசிக்கிறார். ஸோ அதனால் வந்து அவருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது, கட்டாயமாக அவரும் வருவார். அவர் வரும்பொழுது நம்ம வரவேற்கலாம் கட்டாயமாக. என்னென்னா இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று போதும் அவருடைய அருமை பெருமைகளை சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் வெறும் சினிமா கவர்ச்சிங்கிறத தாண்டி அவர் இங்கே செய்கிற பல நல்ல விஷயங்களை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு அவர் வந்தாருன்னா வரவேற்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ அது ஒரு பிளான் போய் கட்டாயமாக இருக்குது. அவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு இங்கே அந்த பிளான்லாம் இருக்குது. கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருக்கு. இல்லை ஆசைங்கிறது ஒன்று இருக்குது, பட் அது செயல்பாட்டுக்கு வரலங்க. விஜயினுடைய வெற்றி இருக்குல்ல, அது வந்து இங்கே பல பேருக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. கட்டாயமாக இன்னும் அந்த அடுத்த தேர்தல், பொது தேர்தல் நெருங்கும் பொழுது யாரெல்லாம் நேரடி அரசியலுக்கு வராங்கன்னு பாருங்க. ஒரு பொறாமையாக இல்லாமல் நம்பிக்கையாக மாறுது சினிமாவில் இருக்கிற. ஆமாம். ஸோ நிறைவாக திரு பாரதிராஜா அவர்கள் மறைவு, அந்த மறைவை ஒட்டி அவரை நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க. அப்போ இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா வருகின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு கருத்து கேட்கின்ற பொழுது அவர் பத்திரிகையாளரிடம் கோபம் கொண்ட அந்த காட்சியை வந்து நம்ம பார்க்க முடியுது. இது யார் பக்கம் சரி, யார் பக்கம் தப்பு? இல்லைங்க, சரி தவறுங்கிறத தாண்டி அங்கே இருந்த செய்தியாளர்கள் வந்து ஏன் அப்படி போய் நிற்கணுங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது பொதுவாக பார்க்கும்போது உங்களுக்கு அருவருப்பாக இருக்கும், என்னடா அப்படி கும்பலாக நிற்கிறாங்க, கேமராவை கொண்டு வந்து இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனால் பாரதி ராஜா ஒரு மரணத்தை மட்டும் உதாரணத்துக்கு எடுத்துப்போம். பாரதி ராஜா வந்து உலகத் தமிழர்கள் எல்லாருடைய மனதிலும் நிறைந்தவர். எங்கேயோ லண்டன், பாரிஸ், அங்கே இங்கேன்னு உலகத்தில் நீங்கள் எங்கே மேப்பில் கை வச்சாலும் அங்கே பாரதி ராஜா ரசிகம் ஒருத்தர் இருப்பான். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு பாரதி ராஜாவுடைய அந்த இறுதி சடங்கை பார்க்கணுன்னு ஆசை வருமா வராது. அப்போ அவன் போய் பார்க்குற இடம் வந்து தொலைக்காட்சி தான், யூடியூப் தான். அப்போ அதில் வர்ற லைவ் இருக்கு இல்லையா, அது அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம நேராக போகலையேங்கிற ஒரு உணர்வை கட்டாயமாக மாற்றும். அப்போது இங்கே அவ்வளவு சிரமப்பட்டு அவன் காலையிலேருந்து அந்த வீடியோ கேமராமேன் சாப்பிட்டாரான்னு தெரியாது, அந்த ரிப்போர்ட்டர் வந்து சாப்பிட்டாரான்னு தெரியாது, தூங்குனாரான்னு தெரியாது, கண்டினியூஸாக 24 hours நின்றவங்களாம் எனக்கு தெரியும். அப்போ அவங்க வந்து இந்த வியாபாரம் இதெல்லாம் தாண்டி விட்டுருங்க, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே டெடிகேட்டிவ் அந்த உணர்வோடு அவன் செயல்படுறான். அவனை வந்து நீங்கள் வரும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால நாயப்பையன் திட்டிட்டு போகிறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய அசிங்கம். இப்போ இதே தியாகராஜன் குமாரராஜா ஒரு படம் எடுக்கிறார், நாங்கள் படமே பார்க்க மாட்டேன் போயான்னா, நீ எங்கே இருப்ப, நீ உன்னுடைய தொழில் என்னவா இருக்கும்? நீ எப்படி ஒரு படம் எடுக்கிறியோ, சின்சியராக ஒரு படம் எடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து காமிக்கணும்னு நினைக்கிறியோ, அது மாதிரி தான் இவனுடைய தொழிலும். ஒரு நிகழ்வு அதை வந்து கரெக்டாக படம் எடுத்து யாரும் விடுபடாமல் எடுத்து அவங்களுடைய கருத்தையும் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்பது அவன் தொழில். உங்கள் தொழில் டைரக்ஷன்னா இவன் தொழில் செய்தியாளர் வேலை. அப்போ அவனை வள்ளுன்னு விழுந்துட்டு போகிறதுல என்ன அர்த்தம்னு எனக்கு மற்ற எல்லாரும் கருத்து ஒரு தங்களுடைய அஞ்சலி குறிப்பை பதிவு எவ்வளோ பேருங்க, பெரிய பெரிய மேதைகள்லாம் அங்கே வந்து நின்று ஒரு 2 வாரத்தை பாரதி ராஜாவை பற்றி பேசிட்டு போகிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் பைத்தியமா அவங்கெல்லாம். அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு மிதமிஞ்சிய திமிரு, நாம தான் எல்லாம், நம்ம தான் பெரிய படைப்பாளி, 100 பாலு மகேந்திரானா 1000 பாரதி ராஜானாங்கிற திமிரு. அந்த திமிரில் ஒருத்தனை திட்டுறது. அப்போ யார் அவன் எதுக்காக கஷ்டப்படுறான், இதன் மூலம் நடக்க போகிற நன்மை என்ன, எவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்க, இதை அந்த அறிவு கொஞ்சமாக வேணும்ல. சும்மா அப்படியே திட்டிட்டு போனேன், அது பார்க்கும்போது ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. கட்டாயமாக இவர் போன்ற படைப்பாளியினுடைய படைப்பையே புறக்கணிக்கணும் மக்கள். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற நியாயத்தை ஒரு நிமிஷம் உள்வாங்கினீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவன் படுற கஷ்டம் என்னன்னு. அதை புரிஞ்சுக்காமல் அவ்வளவு அசிங்கமாக திட்டுறான்னா யார் நீ? அந்த கூட்டத்தில் ஒருத்தன் திருப்பி திட்டுறான்னா என்ன ஆகும்? இல்லை, அவர் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கிற இடத்துல ஏன் வந்து மீடியாக்கள் ஒரு நேரம் வந்து உள்ள ஒரு வந்து குவியணும் அப்படின்னு தேவை? இது ஒரு வியாபாரமாக பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம். இல்லைங்க, அப்படி இல்லை, எல்லாமே வணிகமாக மாறிடுச்சு. அப்போ இறப்பை வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க, இதை வியூஸ் பார்க்க நினைக்கிறாங்க. என்ன ஏன் அதில் நீ உள்ள அந்த வணிகத்துக்குள்ளே இல்லை. சில இடங்களில் அந்த கேள்வி நியாயங்க. இப்போ அஜித்தினுடைய அப்பா இறந்தார், அஜித்தினுடைய அம்மா இறந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே வந்து யாருன்னு இந்த தமிழ்
தமிழ் ஊரும் நல்லுலகத்துக்கு தெரியாது. அவங்க அஜித்தினுடைய அப்பா அம்மா, அவ்வளோதான். நீங்கள் அஜித்னால அந்த இறுதி சடங்கை நீங்கள் ஒரு தொலைவில் இருந்து காமிச்சிங்க, ஒரு 10 பேர் வந்தாங்கன்ட்டு போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாரதி ராஜாங்கிறவர் ஒவ்வொரு தமிழனும் உள்ளத்தில் நிறைந்தவர். உலகம் முழுக்க அதை பார்க்கணும்னு நினைக்கிறான். அந்த அவரை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பழைய நினைவுகள் என்ன பகிர்ந்துக்கிறாங்க, அதை வந்து நீங்கள் எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு பார்க்குறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு இல்லை. அது அதற்கு உங்களுடைய முகபாவம், நீங்கள் வந்தது, திருப்பி 10 பேர் இங்கே இருக்கான், 10 பேரும் திருப்பி உங்களை அடித்தான்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்னடா அப்படி பேசிட்டு போகிறேன்னு கேட்டான்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ பேச மாட்டாங்கங்கிற திமிரு, பேச மாட்டாங்கங்கிற ஒரு தைரியம், அதை வந்து ஏற்றுக்க முடியாது. நன்றி திருமணம் சார். நன்றி.